வணக்கம் நண்பர்களே. கர்ணனுக்கு தர்மத்திற்கும் விசேஷ தர்மத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை விளக்கிய சூரிய பகவான். மகாபாரதத்தில் தர்ம யுத்தம் முடிவுற்றது. அதில் செஞ்சோற்று கடந்திருக்க தனது நண்பன் துரியோதனுக்காக சூரியபுத்திரனான கர்ணன் போர் புரிந்து குரு சேர்த்திரப் போரில் வதம் செய்யப்பட்டான். கர்ணன் தனது மரணத்துக்கு பின்னர் தன் தந்தையான சூரிய பகவான் இருப்பிடத்தை அடைந்து சூரியனிடம், தந்தையே, நான் என் நண்பன் துரியோதனனுக்கு செஞ்சோற்று கடன் தீர்க்க வேண்டுமென்ற நல்லெண்ணத்தில் போர் புரிந்தேன். அதுதானே எனது தர்மம். ஆனால் வஞ்சகன் வாசுதேவ கிருஷ்ணன் என்னை வஞ்சித்து வீழ்த்தி விட்டானே. இந்த செயல் தர்மமாகுமா என்று கேட்டான். அப்போது சூரிய பகவான், இல்லை கர்ணா, கிருஷ்ணனை வஞ்சகன் என்று சொல்லாதே. நீ ஒரு தவறு செய்துவிட்டாய். செஞ்சோற்று கடன் தீர்ப்பது சிறந்த தர்மம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கிருஷ்ணனோ சாமானிய தர்மங்களை விட உயர்ந்த விசேஷ தர்மமாக விளங்குபவன். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று அதனால்தான் சொல்கிறோம். அந்த கிருஷ்ணன் என்ற விசேஷ தர்மத்துக்கும் செஞ்சோற்று கடன் தீர்த்தல் என்ற சாமானிய தர்மத்துக்கும் முரண்பாடு வருகையில் விசேஷ தர்மத்தை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். நீ அதை விட்டுவிட்டு சாமானிய தர்மத்தை தேர்ந்தெடுத்து விசேஷ தர்மத்தை கைவிட்டாய். அதனால் தான் அழிந்தாய். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது உயர்ந்த தர்மம்தான். அதற்காக இரணியனின் பேச்சை கேட்டு பிரகலாதன் நடந்தானா? நரசிம்மர் என்ற விசேஷ தர்மத்தை அல்லவோ கைப்பற்றி கொண்டான். விபீஷணனும் தன் அண்ணன் ராவணனுக்கு நன்றி பாராட்டுதலாகிய சாமானிய தர்மத்தை விட்டு விசேஷ தர்மமான ராமனை வந்து பற்றவில்லையா? தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்பதற்காக கைகேயியின் ஆசைக்கு பரதன் உடன்பட்டானா? மகனே, சாமானிய தர்மங்களை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் விசேஷ தர்மத்தோடு அதற்கு முரண்பாடு ஏற்படும் சூழ்நிலையில் விசேஷ தர்மத்தையே முக்கியமாக கைப்பற்றி கொள்ள வேண்டும். அந்த வகையில் கண்ணனே அனைத்து தர்மங்களுக்கு சாரம்சமான விசேஷ தர்மம் என நீ உணர்வாயாக என்றார். கர்ணனும் தான் செய்த தவறுகளை உணர்ந்தான். வடமொழியில் விருஷம் என்றால் தர்மம் என்று பொருள். விருஷாகபி என்றால் தர்மமே வடிவானவர் என்று பொருள். கர்ணனுக்கு சூரியன் உபதேசித்தபடி தர்மமே வடிவானவராக திருமால் விளங்குவதால் விருஷாகபி என்றழைக்கப்படுகிறார். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 102வது திருநாமம். விருஷாகபயே நமஹ என்ற திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் சிக்கலான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகளில் நாம் சிக்கிக் கொள்ளும்போது சரியான முடிவெடுக்கும் ஆற்றலை திருமால் நமக்கு தந்தருள்வார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இந்த பதிவை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. இந்த பதிவு பிடித்து இருந்தால் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.